விருச்சக ராசி, விருச்சக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? விருச்சிக ராசிக்கு இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசியை டிஸ்கிரைப் பண்ணணும்னா இவங்க யார், என்ன கேரக்டர், இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன்னால என்ன பலன்கள் கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்கு குரு நல்லா இருக்கணுங்க. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை, குரு நல்லா இருந்தால் தான் பணம், குரு நல்லா இருந்தால் தான் ஒரு கௌரவம். மூன்று மேஜரான திங்ஸ் அப்படிங்கிறது குரு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ விருச்சிக ராசின்னு சொல்லும்போது ஒரு இன்டென்சிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங் தைரியம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? எல்லாருமே வந்து விருச்சிக ராசி, ஐயோ விருச்சிக ராசி, ஐயோ பயமுறுத்துற ராசி, டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. எஸ், டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க, அப்போவே மறந்துடுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் எதிர்த்து பேசக்கூடிய விருச்சகம் தவறு அப்படிங்கிற விஷயம், அந்த எதிர்த்து பேசுவாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. எதுக்காக ஏற்று பேசுகிறாங்க? தவறுன்னு ஒன்று தெரிஞ்சால் அந்த இடத்துலே, அந்த ஸ்பாட்லேயே நண்டு மாதிரி டக்குன்னு ஒரு குத்திட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் விருச்சிக ராசி. தவறு அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க. ட்ரஸ்ட் ஒரு தடவை ப்ரோக் ஆனால் அவ்வளோதான், திருப்பி தயவுசெய்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசி விருச்சகம் தாங்க. இந்த உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு ரொம்ப நாட்கள் இன்னைக்கு சம்பவம் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய டைமாக உங்களுக்கு இருந்திருக்கு. தொழில் உங்களோட கைவிட்டு போயிடுச்சு. நீங்கள் 15 இயர்ஸாக 20 இயர்ஸாக ஒரு ஜாப்லேயும் போட்ட எஃபர்ட்ஸு உங்கள் தனித்துவமாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் பெரிய அளவு கோடீஸ்வரனாக வந்திருப்பீங்க. பட் அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ராசியாக விருச்சகம் இருந்திருக்கு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. உங்களுடைய உழைப்பு ஆல்மோஸ்ட் 25 to 40 வரையுமே அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு க்ரோ ஆகும்போது அப்பாவுக்கு கொடுத்துறது அந்த பிஸ்னஸை தம்பி தங்கச்சிகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்க அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போடும்போது நல்லா ஒர்க் ஆகும். பட் உங்களுக்குன்னு தனியாக ஓடும்போது அது வந்து குறைவுது. என்ன கர்மாவா எங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஒரு நாட்கள் இருக்குது. ஏன்னா டிரான்சிட்லாம் பாருங்கள், சாட்டன் பஞ்சமஸ்தானத்தில், அதே போல் ஜூபிட்டர் அப்படிங்கிறது இப்போ தான் இறங்கி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ரீசெண்ட் டைமில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் ஒரு நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் திறமை இருந்தும் அங்கீகாரம், ரெகனைசேஷன் இல்லை. எல்லா இடத்துலையும் உறவுன்னு போய் அங்கே போய் நிறையா அடி வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய பொருள் நீங்கள் சம்பாரித்து வாங்கணும். இன்றைக்கி உங்கள் அப்பா வச்சுருக்காங்க, உங்களோட அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸில் இன்றைக்கி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தாங்க இன்றைக்கி உங்ககிட்டேருந்து வருது. அவங்கள நீங்கள் கேர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகிறாங்கங்கிறது நல்ல மதிப்பு, ஒரு நல்ல விஷயங்கள் யார்கிட்ட எல்லாத்தையும் யதார்த்தமாக ரியாக்ட் பண்ணுவீங்க தான். பட் அந்த ரியாக்ட் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி. விருச்சகம்னு சொல்லும் போதே நிறைய மனசுக்குள்ளார உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நிறைய இருக்குது. நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் தன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தானே சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. தைரியமாக சொல்லலாம். இன்னைக்கு ஒரு லவ் கொடுக்குறீங்க, ஒரு சப்போர்ட் யார்கிட்ட இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. நீ இதை பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது யார்கிட்ட இல்லை. ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்க்கும்போது சொன்னார், மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுறேன். நீங்கள் நம்மளே சொல்லிட்டோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோன்னே நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட உங்களோட பணம் கொடுத்தீங்கன்னா வளர மாட்டீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கல, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெகட்டிவ் செட்பேக்கை நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோம். மேடம் நான் 20 வருஷமாக நான் வந்து அப்ராடில் இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருடைய வயசு 45, நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய வயசு 45, இன்னும் கல்யாணமாக ஆகவே இல்லை. நான் சம்பாரிச்சு கொடுத்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் என் தம்பியும் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க பேரில் நான் வெளிநாட்டிலேருந்து வர முடியாதனால அவங்க பேர்லேயே அவங்க மாற்றி எழுதிக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் வரும்போது என்ன பண்ணேன்னா, ஊரில் ஒன்றும் இல்லை, என் நேமில் எதுவும் இல்லை. எனக்கு இன்றைக்கி வயசும் அதிகமாக ஆயிடுச்சு. குழந்தை அப்படிங்கிறது எனக்கு இனிமேல் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில மேடம். ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக இதை நீங்கள் நினைக்கலைங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் மேடம் நினைக்கல.
இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்ல ப்ராப்ளம் வருது, அதனால நீங்க இன்னைக்கு அதை அதிகமா யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஆமா மேடம், ஆமா மேடம், இதனால ஒரு சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்து இன்னைக்கு ஒர்க்ல ப்ராப்ளம்ங்கிறனால எல்லாமே வந்து எதுக்கு எனக்கு கல்யாணம் இல்லாம நான் ஏன் கஷ்டப்படணும், வெளிநாட்டுல போய் ஏன் கஷ்டப்படணும், எங்க அப்பா எங்க அம்மா நல்லா இருக்காங்க, பட் நான் எனக்கு வந்து எதுவும் இல்லைன்ட்டாங்க, எல்லா விதத்துலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ், ஏன் மேடம் எனக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு ஜாதகம் கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணுச்சு எதெல்லாம் பாசிட்டிவ், எந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவ். இன்னைக்கு நடக்கிறது மட்டும் சொல்றதுக்கு மட்டும் அஸ்ட்ராலஜி இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இனி டைம் பீயிங்ல எதெல்லாம் பாசிட்டிவ், எதெல்லாம் நெகட்டிவ், எதெல்லாம் வந்து இனி நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், எந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட்டும் சொல்லவே சொல்லாது. ராசி நீங்க எந்த மாதிரியான குணத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த தவிர்த்து லக்னம் லக்னாதிபதி யாருனாலும் உங்களுக்கு ஆதரவு, எதெல்லாம் பாசிட்டிவ், எதெல்லாம் நெகட்டிவ், வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. இந்த டிரான்சிட் பலன்களை பார்த்து எனக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல அப்படின்னா அது வருமானு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் கையோட டிராவல் பண்ணி கொண்டு போய் அந்த லைஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தி தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவருடைய ஜாதகத்தை நம்ம இந்த டைம் பீங்கில் கல்யாணம் ஆகும், இனிமேல் இந்த மாதிரி இருங்க அப்படிங்கிறத நம்ம ஹோல்டு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இப்படி பண்ணுங்க, இனி இந்த மாதிரி ஒரு ஒர்க் ரிலேட்டட்ல இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து என்ன சொல்றதுன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் நிறைய நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயங்களும் பண்ண பாருங்க. பாருங்க 7 12ஆம் அதிபதி, அப்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க 8 11ஆம் அதிபதி லாபம் வரும்போதே ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்படும் போது நான் உங்களுடைய பணத்தை, உங்களுடைய ஃபினான்ஷியலை, உங்களுடைய உழைப்பை பிறர் உறிஞ்சிட்டு போற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஈஸியா தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்துன ஒரு பிசினஸும் மற்றவங்க அப்படியே பறிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் பாருங்க ஒரு 40 இயர்ஸா அங்க இருந்திருக்காரு. அந்த 40 இயர்ஸுக்கு உண்டான உழைப்பு அந்த 20 இயர்ஸ்ல போட்டிருக்காரு. பட் ஒரு நிமிஷத்துல அவங்க எல்லாருமே இந்த சொத்தை மாத்தி வாங்கி எழுதிட்டாங்க. அப்ப விருச்சிக ராசி பொறுத்த அவர் என்ன சொல்லிருக்காரு, இன்னும் மனசுல தைரியம் இருக்கு மேடம், நான் கண்டிப்பா கம்பேக். ஆனா வந்துருவாரா அந்த ஜாதகம்? எஸ், நிச்சயமா வந்துருவார். அவரோட லக்னலோட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சொத்து வாங்கினதை விட அவர் திருப்பி கம்பேக் கொடுத்துருவாருங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ட்ரூத் ஃபேக்டர். அவர் திருப்பி கம்பேக் கொடுத்துருவீங்க அப்படிங்கிற தைரியமாக சொல்லி அந்த சார்ட்டை நம்ம முடிச்சோம். ஸோ அதனால இன்னைக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டிரான்சிட்டான பலன்கள்னா மோஸ்ட் ஆஃப் த விருச்சிக ராசி திறமை இருந்தும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, எல்லா சீக்ரெட்ஸும் உங்களுக்கு தெரியும். யார் என்னென்ன சீக்ரெட் அப்படிங்கிறது தெரியும். இன்ன வரை ஒரு வார்த்தைகள் வெளியே சொல்லியிருக்கீங்களா, மற்றவங்களை காயப்படுத்திருக்கீங்களான்னு இல்லை. பட் மற்றவங்க எல்லாருமே உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த குரு சூரியன் அப்பாவோடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சந்திரன் சலனம். அப்போ 9ஆம் இடம் சம்மந்தப்படும் போது பாக்கியம் பிளஸ் பாதகம். ஸோ எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க 2 மகன் இருக்கட்டும், இந்த விருச்சிக ராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் சரி, டேக் கேர் பண்ணிக்கிறதும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அம்மான்னு ஓடுவாங்க, பட் அம்மாவே வந்து 2வது இதாக பார்ப்பாங்க. ஸோ 2 குழந்தைங்க இருந்ததுன்னா விருச்சிக ராசி அம்மான்னு ஓடும். பட் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, நீ எனக்கு அவ்வளோக்கா இல்லை, எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். பட் அவங்க தான் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எதாக இருந்தாலும் அவங்க தான் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஓர வஞ்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரை. எஸ்பெஷலி விருச்சிக ராசி பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா கரேஜா ஃபைட் பண்ணக்கூடியவங்க. தன்னுடைய வீட்டுக்காரை விட்டு கொடுக்காத விருச்சிக ராசி. எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அது வீட்டோட இருக்கட்டும், வெளியே வந்தா நீங்க பேசுற தப்பு அப்படிங்கிற மாதிரி 10 பேர் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வைக்கக்கூடியவங்க. ஸோ இந்த நேரம் அப்படிங்கும்போது 9ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால கௌரவம், இழந்த கௌரவத்தை மீட்டு எடுக்கக்கூடிய காலமாக ஃபர்ஸ்ட் இருக்கும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது சொல்லியே ஆகணும். விருச்சகத்தை பொறுத்தவரையும் எலி வலையானாலும் தனி வலை அப்படிங்கிற மாதிரி தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு விருப்பம். ராசியாதிபதியே 6ஆம் அதிபதி, அதனால வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணி கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு மேலே விருச்சகத்தை பொறுத்தவரை வேலை செய்யவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஓனர் அங்கே இருக்க மாட்டாங்க, இவர் தான் அங்கே ஓனராக, இவங்க தான் அங்கே ஓனராக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல் தான் அதிகமாக விரும்பக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வெஞ்சன்ஸ் மற்றவங்க இவங்கள மேலே கொட்டுறதுனால அந்த வாலண்டியராக அந்த ஜாப்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. இனி அந்த விஷயங்கள்லாம் மாறப்போது உங்களுக்குன்னு கௌரவமாக ஒரு விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. சாட்டர்னுடைய வக்ரம் ஸ்லோ மூவிங் பிளானட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, புதுசாக ஒரு பிஸ்னஸ் படங்கிறதுக்கு
ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இத்தனை நாளாக ஒரு மேன் பவர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி இந்த ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக சார்ட் அவுட் ஆக போகுது. அதே போல் குரு சூரியனுடைய காம்பினேஷன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சகோதரனால ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டர், திங்கிங் லைஃப் ஸ்டைல், ஆர்ட்ஸ் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய, டிராயிங் ரிலேட்டட் இருக்கக்கூடியது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, கிரியேட்டிவ் திங்கராக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு யோகமான டைம் பீரியட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கும்போது நம்ம சொல்லணும்னா அனுஷ நட்சத்திரம், செவ்வாயோடைய குருவோடைய ஸ்டாராக இருக்கட்டும், சாட்டனோடைய ஸ்டாராக இருக்கட்டும், ஒரு பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல மெரைன் என்ஜினியர் படிக்கணுமா, செவ்வாய் ஸ்டாரில் சனி இருக்கணும், சனி ஸ்டாரான செவ்வாயில் அவிட்டம் இருக்கணும். ஸோ இந்த 2 பேர் தான் மெரைன் இன்ஜினியர். அந்த மாதிரி இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நீர் ராசியாக இருக்கிறதுனால இங்கே நிறைய மெரைன் ரிலேட்டடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் ரிலேட்டட் ஸ்டடீஸு, விண்வெளி ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்டது, கடல் சார்ந்த படிப்புகள், இது எல்லாத்துக்குமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இது 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு நேமும் ஃபேமும் ரொம்ப நாட்களாக என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுவாங்களா, சைன் பண்ணுவாங்கன்னு நான் டெய்லியும் ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எஸ், திஸ் இஸ் த கோல்டன் டைம் பீயிங் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால் ஒரு யோகம் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப தைரியம். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரை பொதுவாகவே யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், அதே போல் கண்ணில் ரொம்ப பூச்சி விழுதுகிறது, எப்போவுமே பூச்சிகளெல்லாம் அதிகமாக தொந்தரவுகள், இதெல்லாம் யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா விருச்சிகம் தான். ஸோ அந்த சந்திரன் அங்கே நிற்கும்போது கூட செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த விஷப்பூச்சிகள் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம் பீயிங் அப்படிங்கிறது கிளியர் ஆக போகுது. மணி மேனேஜ்மெண்ட்டு, மணி சேவிங்ஸை பண்ணக்கூடிய விஷயங்கள், இதனால என்னோட ஏர்னிங்ஸை மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வருத்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்காது. புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. ஸோ கௌரவம் இழந்த விருச்சிக ராசிக்கு இனி கௌரவம் மிக்க ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு டிரான்சிட் தான். இந்த குரு சூரியன்கிறது ஒரு டிரான்சிட். அது வந்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் வரையும் ஒரு ராசியில் டிராவல் பண்ணுது. பிறந்த கால ஜாதகத்தில் அப்படியே பொருத்தி பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்தால் நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட்டும் கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.